நாம பல நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்பை நாம் வச்சிருப்போம். ஆ என்னன்னா, இந்த இவ்வளவு பிரச்சனைகள் போய்க் கொண்டிருக்கிறதே, ஆ நான் என்ன செய்யப் போறேன்? ஆ யார் என்னைய வந்து இதிலிருந்து மீட்டெடுக்க முடியும்? யார் எனக்காக பேச முடியும்? யார் எனக்காக நிக்க முடியும்? என்னுடைய வாழ்நாள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பாதி நாள் இப்படி கஷ்டத்திலே போயிருச்சு, வேதனையிலே போயிருச்சு, வருத்தத்திலே போயிருச்சு. அ என்னதான் பண்ண போறேன்னோ தெரியல. நான்லாம் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லங்க. ஆ நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்? என்னுடைய வாழ்க்கையே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மோசமான படம் தான். ஒரு ஒரு ட்ராஜடி தான் என்னுடைய வாழ்க்கையே. எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்று சொல்லி பல நேரங்களில் கேட்பதுண்டு. இங்கே யோசேப்பு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கிறார். அவர் ஒரு ஒரு அழகான ஒரு குடும்பத்தில், ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பத்தில் பிறந்து, எல்லா சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த மனிதனாக இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இடி விழுகிறது, ஒரு புயல் வீசுகிறது. அடிமையாக வருகிறான். அடிமையாக வந்து சிறைச்சாலையில தூக்கி எறியப்படுகிறான். அவன் நினைத்திருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. நான் எல்லாம் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? ஆனால் ஆதியாகமம் 41:41 நாம் பார்க்கிறோம். பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், பார், எகிப்து தேசம் முழுவதும் உனக்கு முன்பதாக இருக்கிறது. அதற்கு முழுவதற்கும் நான் உன்னை அதிகாரியாக்கி இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருந்தாலும், எத்தனை வருடங்களாக நடந்து கொண்டிருந்தாலும், ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் வரும், அதே இடத்தில் ஆண்டவர் உங்களுடைய தலையை உயர்த்துவார். நீங்கள் எந்த இடத்துல நான் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களோ, நீ வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை என்று சொல்லி உங்களை குறித்து எத்தனை பேர் சொல்லி இருந்தாலும், அதே இடத்துல ஒரு நாள் ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார். ஒரு நாள் வரும், நீங்களும் உயர்ந்திருப்பீர்கள், நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆமென்.